மீனாட்சி பதிப்பகம் வழங்கும் சுருக்கெழுத்து ஒளிநாடா. தமிழ் சுருக்கெழுத்து உயர்வேகம் நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள் கொண்ட வினாக்கள். பிப்ரவரி 2024 சுருக்கி வரையும் பகுதி. குரல் கொடுத்துள்ளவர் மதுரை கூக்கி ஜெயபாலன். ரெடி? கமெண்ட்ஸ். சட்டமன்ற பேரவையில் வரவு செலவு திட்ட பொது விவாதத்தில் உறுப்பினர் ஆற்றிய உரை வருமாறு. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்திலே முன்மொழியப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கை நம்பிக்கையை விதைக்கின்ற அறிக்கை என அனைத்து பத்திரிகைகளும் பாராட்டியுள்ளன. அதற்காக இந்த அரசை முதற்கண் பாராட்ட விரும்புகிறேன். இது தொடர்பான எனது கருத்துக்களை இந்த மன்றத்திலே பதிவு செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதற்கட்டமாக மகளிர் உரிமை தொகை குறித்து பலரும் இங்கே பேசினார்கள். இந்த திட்டத்தின் பெயரையே உதவித்தொகை என இல்லாமல் உரிமை தொகை என்று வைத்திருப்பதற்காக நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பாராட்ட விரும்புகிறேன். இது எப்படி உள்ளதென்றால், பசியோடு உள்ளவரை வீட்டிற்குள் அழைத்து உபசரித்து பசியார வைப்பது போல் உள்ளதால் மிக விரைவில் பிற மாநிலங்களும் இந்த திட்டத்தை பின்பற்றக்கூடிய நிலை ஏற்படும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்தபடியாக, தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளங்களை மீட்டெடுக்கும் முயற்சிகளுக்கு எங்களது கட்சியின் முழு ஒத்துழைப்பை வழங்குகிறோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதன் அங்கமாக சோழர் கால அருங்காட்சியகம் அமைக்கும் அரசுக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்து அதை எங்களது தஞ்சை மாவட்டத்திலேயே அமைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மூன்றாவதாக, இந்த நேரத்தில் இன்னொன்றையும் நினைவுபடுத்துவது எனது கடமை என நான் கருதுகின்றேன். அதாவது, தமிழ் இலக்கியத்தில் பௌத்த மற்றும் சமண காப்பியங்களுக்கு உள்ள பங்கை வெளிப்படுத்த மாமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தர வேண்டும். அதேபோல கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே பல இடங்களில் புத்தர் சிலைகள் சிதிலமடைந்து கேட்பாரற்று கிடக்கின்றன. பல சிலைகள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டுள்ளன. எனவே அரசு அவற்றை கண்டுபிடித்து மீட்டு காஞ்சிபுரத்திலேயே மணிமேகலையின் பெயரில் ஒரு கோட்டம் அமைக்க வேண்டுமென்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, முக்கியமான ஒரு கருத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். அதாவது, தற்போதுள்ள சூழ்நிலையில் மாநில அரசுகள் தங்களது உரிமைகளை படிப்படியாக இழக்கும் நிலை உள்ளது. மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதியும் குறைந்து வருகிறது. மாநில உரிமைகள் குறித்தும் அதிக நிதி பகிர்வு குறித்தும் பேச சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டம் ஒன்றை கூட்ட அரசுக்கு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். அடுத்தபடியாக, மற்றொரு கோரிக்கையையும் இந்த நேரத்தில் மாமன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அதாவது, தற்போது சமுதாயத்தின் அடித்தட்டில் உள்ள ஆதி திராவிடர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான சிறப்பு பள்ளிகள் அந்தந்த துறைகளின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகின்றன. அவற்றை முழுமையாக பள்ளி கல்வித்துறையின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் அந்த மாணவர்களின் நலன் மேம்படுமென்று உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக, ஆரம்ப பள்ளிகளில் காலை உணவு வழங்கும் திட்டம் மிக சிறப்பானது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த முன்னோடி திட்டத்தை அனைத்து மாநிலங்களிலும் நடைமுறைக்கு கொண்டு வர மத்திய அரசின் மூலம் நடவடிக்கை எடுக்க ஆவன செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து, முக்கியமான ஒரு பொருள் குறித்து நான் அரசை பாராட்ட விரும்புகிறேன். நமது மாநிலத்தின் பண்டைய மக்களில் ஒருவரான நரிக்குறவர்களின் நலன் பேண அவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிந்துரை செய்தார்கள். தற்போது மத்திய அரசு அதற்கான ஆணையை வெளியிட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன்.
இந்த நீண்டகால கோரிக்கையினை ஏற்று சமூக மற்றும் பொருளாதார நிலைகளில் அடித்தட்டில் உள்ள இவர்களை மேம்படுத்த உதவிய அரசுக்கு நன்றி பாராட்டுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் தெரிவித்துள்ள கருத்துகள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற எனது நம்பிக்கையை தெரிவித்து இத்துடன் என் உரையினை நிறைவு செய்கிறேன். ஸ்டாப்.